வள்ளியம்மாவுடைய மகன் சுந்தரராஜன் இங்க வந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் கேட்போம். சுந்தரராஜன், எப்படி இருக்கு வாழ்க்கை? எனக்கா? நான் வந்து 11 வயசுல நீச்சல் கத்துக்கணும். நான் அப்பா கத்து கொடுத்தாரு இல்லையா? அப்பால அண்ணன் கத்து கொடுத்தா போல. அண்ணன் கத்து கொடுத்து 11 வயசுல நான் நீச்சல் கத்துக்கினேன். 11 வயசுல நீச்சல் கத்துக்கினேன். 16 வயசுல நான் முழுவ ஆரம்பிச்சேன். எனக்கு 16 வயசுல முழுவ ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, டே கொலுசு விழுந்து போச்சு, பணத்தை தூக்கிடுறா என்னாங்க. சரின்ட்டு என்னடா கொலுசு விழுந்து போச்சுன்ட்டு நான் தடவுனேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பாடி தடவை சொல்ல. அப்படியா பார்த்தா வேப்பங்காலியில் போயிட்டு போனோம், ஒரு பொம்பளை போன செத்து போச்சுது. சரின்ட்டு அதை பார்த்துட்டு பயந்துன்னு வந்துட்டேன். நான் வந்துட்ட பேரு இது என்ன ஆச்சுன்னா அப்படியா வந்து நான் ஓடியான்ட்டேன். உங்களை போய் சொல்லி கூட்டிட்டு போனாங்களா? போய் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கொலுசு வந்து போச்சு, வாடா எடுத்து விட்டு போனாங்க. அது வரைக்கும் வெறும் பொருளாதான், ஏதோ கணத்துக்குள்ள விழுந்த பொருள்லாம் எடுத்து கொடுப்பீங்க? பொருள் கம்பல் எடுத்து கொடுத்துக்கிறேன், மோட்டர் தீக்கிறேன். அப்படிக்கா வந்து சாமாங்கம்மாண்டே சுந்தாரி சொந்தர்றா தவளையர்றா இது மசான்னு சொல்லி நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். அப்படிக்கா தான் நான் பணம் தூக்க ஆரம்பிச்சேன். சரி, பயந்துட்டு ஓடிட்டு வந்துட்டீங்க இல்லையா? வந்துட்டேன். இது எந்த வருஷம் நடந்தது? எந்த வருஷமா? 89. 89. அப்ப என்ன வயசு உங்களுக்கு? அப்ப வந்து வயசு எனக்கு வந்து 16 வயசு, 16-15 வயசு தான் இருக்கும் அப்போ. சரி, நீங்க அங்க போனீங்க இல்லையா, கொலுசு எடுத்து கொடுக்கணும்ன்ற நம்பிக்கையில போனீங்க. ஆமா. ஆனா அங்க போனோடனே அது ஒரு போனது டெட் பாடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு. நான் திட்டிட்டு வந்துட்டேன். எடுக்கல நீங்க? எடுக்கல அத்தை நான் எடுக்கல. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போவா முழு ஆரம்பிச்சேன் நான். சரி, வந்துட்டு உங்க வீட்டுல சொன்னீங்களா இந்த மாதிரி ஆச்சுன்னு? சொன்னேன். அது என்ன வந்து வீட்டுல சொன்னாலும் எனக்கு வதிப்பாங்க என்ன. அப்போ உனக்குதான் அந்த வேலைன்ட்டு. அப்படிதான் வந்து என்ன பண்ணாங்க, 2வது நடாவத்துல பயிர் சர்வீஸ் காவல்துறைங்க எல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்தாங்க. ஒன்னும் முடியல, வேலைக்கு ஆகல. நான் போய் ஒரே மூளை பத்திட்டாங்க. கிணத்துக்குள்ள யாரோ விழுந்துட்டாங்க, குட்டைக்குள்ள. அந்த பாடியை தூக்காந்து போட்ட உடனே என்ன பண்ண, பயிர் சர்வீஸுக்காரங்களை திட்ட ஆரம்பிச்சிட்ட உடனே அவங்க வந்து காவல்துறைக்கு போன் பண்ணிட்டாங்க. காவல்துறைக்கு போன் பண்ண பேரு அவங்க வந்து ஆஸ்பத்திரி தூங்கிட்டாங்க அந்த பாடியை. ஃபயர் சர்வீஸ்னால செய்ய முடியாத வேலைய நீங்க எப்படி செஞ்சீங்க? நான் செய்வேன். நான் தண்ணி நான் டம் கட்டுற வேலைன்னு தான் எனக்கு வேலை, தொழிலுன்னு தான். 10 நிமிஷம் மேடம். 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம். நீங்க அவருடைய கசின் பிரதர் இல்லையா? சரி. இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் வந்து விட்டுட்டு வந்துட்டேனாரு, நான் பயந்துட்டு வந்துட்டேனாரு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இது வந்து உதவிதான் நீங்க செய்யறது? உதவிதான் நான் செய்யறேன். நான் இருக்கிற போய் சொல்ல மாட்டேன். நான் அப்படிக்கா வந்து நான் இப்போ என் மேல கோச்சிக்காதீங்க, நான் வந்து ஒரு குவார்டர் எடுத்தா பாடி எடுப்பேன். இதான் உண்மை. அப்பதான் எனக்கு பயம் தெரியாது. கொஞ்சம் ட்ரில்லா முயற்சி பண்ணி தூக்க முடியும். அதுல இருந்து இது வரைக்கும் வந்து 132 பாடி எடுத்துட்டேன். 132 பேர். 132 பேர். முதல் முறையா நீங்க எடுத்ததை பத்தி சொல்லுங்க. முதல்தான் கொலுசு விழுந்து போச்சுன்னு சொன்னேன்ல, அத மறுபடியும் போய் எடுத்தீங்களா? எடுக்கல, நான் ஓடியாந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் முதல் முறையா அப்படிதான் வந்து ஏமல் நாயர் போய் 2வது தூக்கினேன் நான். அப்ப உங்களுக்கு பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமா, பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டோம். சரி, இது வரைக்கும் நீங்க காப்பாத்தினதுலயும் சரி, இல்ல நீங்க செஞ்ச சர்வீஸ்லயும் மறக்க முடியாத அனுபவம் இருக்கா? மறக்க முடியாத அனுபவம் எனக்கு எதுவும் இல்லம்மா. கிணத்துல விழுந்துடுறவங்களே இவர் எடுக்கிறார் இல்லையா? என்ன மாதிரி ஆளுங்க? சூசைட்டு தெரியாத விழுந்து போனவங்க எல்லாம் வீட்டுக்கார கூட சண்டை போட்டுன்னு வந்தவங்க. நான் அது 2 பேரை காப்பாத்திக்கிறேன். காப்பாத்தி இருக்கீங்களா? சொல்லுங்க. எப்படின்னா, நான் வந்து ஒரு கணத்துல துணி துவச்சிருந்தேன். இது ஆம்டாமண்டாட்டிக்குள்ள தகராறு வருது. அந்த ஆம்டாமண்டாட்டி கூட தகராறு வந்தோன்னு துணி துவை, நாங்க ஒரு கணத்துல துணி துவச்சியாருன்னு சொல்ல போத்துன்னு வந்து வீழ்ந்து போச்சு கணத்துல. என்னடா இது போத்துன்னு வந்து வீழ்ந்து லபலபான்னு கேட்கறது வந்து வீழ்ந்து. சரின்ட்டு 2 வாட்டி வந்து 3வது வாட்டி வந்தது. 3வது வாட்டி வந்த உடனே நான் என்ன பண்ணேன், எண்ணெய் சேர்த்து பிடிச்சாங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி முடிய பிடிச்சேன்.
முடிவு பிடிச்சாந்து படிக்கட்டு மேல உட்கார வச்சு அவங்க வீட்டுக்காரன் அட்டி இட்டு போனான். அப்ப சந்தோஷமா இருந்ததா, பெருமையா இருந்ததா? சந்தோஷமா இருந்தது, எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தது. நான் இல்லன்னா நீ காலி அழுகுன பாடிலாம் கூட தூக்கி அழுகுன பாடி கூட அழுகுன பாடி 4 5 நாள் 6 நாள் அவன பாடி கூட இவங்க சொந்தக்கார கூட நான் தான் எடுத்து கொடுத்தேன். கேட்டுப்பா சொல்லு. அழுகுன பாடி வள்ளுவா அது அது ஸ்கின்லாம் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போறவன் அதெல்லாம் கூட அப்படியே தூக்கிட்டு வந்துடும். அதனால நீங்க அந்த நேரத்துல மட்டும்தான் குடிப்பீங்கன்னு சொல்லி? அந்த நேரத்துல ஒன்று தான் குடிப்பேன். அந்த நேரத்துல ஒன்று தான் குடிப்பேன். அந்த பாடி எடுக்கணும்னு சொன்னாங்க, கணத்துல பணம் வீழ்ந்து போச்சுன்னு சொன்னா நான் அந்த நேரத்தை ஒன்று தான் நான் குடிப்பேன். மற்ற டைம்ல நான் குடிக்க மாட்டேன். இந்த மோட்டர் கீட்டர் கட்டுறது, இந்த நகை விழுந்து போச்சுன்னா கூட எடுத்தா கூட அப்பெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். இந்த பணம் விழுந்தா மட்டும் நான் குடிப்பேன். நீங்க உள்ள தண்ணிக்குள்ள இறங்கும் போது கயிறு எதுவும் கட்டிருப்பீங்க? கயிறுலாம் கட்ட மாட்டேன். நான் நேரா தான் போவேன். நேரா தான் போவேன். ஆழம் தெரியாம எப்படி? எல்லாம் தெரியும் எனக்கு. எல்லாம் கரெக்டா ஒட்டிக்கின்னு கரெக்டா எத்தனை அடி ஆயின்னு கேட்டுப்பேன். நான் கேட்டுக்கணும் நம்ம கெப்பாசிட்டி போட்டு வரைக்கும் 60 அடி வரைக்கும் முழுவேன். நான் 60 அடி வரைக்கும்? 60 அடி வரைக்கும் போவேன் நான். சுந்தரராஜன், இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கல்ல, என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்றேன், இதுதான் எனக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து 9 பேர். நாங்க 4 அக்கா தங்கச்சி, 5 பேர் அண்ணன் தம்பி. எங்க அக்கா எங்க தங்கச்சி வந்து NMS பிறவி குருடு, எனக்கும் அதே மாதிரி பிறவிலே தான் குருடு. என்னை வந்து பணம் தூக்கி இதோ கேட்டுப்பாரு, பணம் தூக்கி அப்படியே பணம் தூக்கி அடிச்சு தையல் போறோம். இவரை பத்தி உங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் தெரியும்? நிறைய விஷயம். பெருமையெல்லாம் அவனை பத்தி சொல்லணும்னா இதான் பெருமை. நான் வந்து முடியாது உங்களுக்கு ரேஷன் கார்டு நான் வந்து ரேஷன் கார்டு ஒர்க் பண்றேன். அதாவது முடியாதவங்க, வயசானவங்க, முடியாதவங்க, அவங்க கார்டு கொடுத்தாங்கனாக்கா அந்த திங்ஸ் ஃபுல்லா வாங்கி கொடுத்துட்டா போல. அவங்க ஏதாவது ஒரு 10 20 30 என்ன கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வரும். அவ்வளவுதான். நல்ல இது பண்ணுவான். அவங்களால முடியல அப்படின்னாக்கா நீ தான் சொல்லுவான். ஏன்னா அது மாதிரி அவங்களுக்கு போன இவரு பாடியே வீழ்ந்து போச்சு. பயிர் சர்வீஸ் வேலையும் முடியல. அப்படி நான் பயிர் சர்வீஸ் வரல, காவல்துறையும் வரல. போன ஒரே முழுத்திக்காங்க ஒரு ஊந்துச்சு, ஒரு பாடி ஒண்ணு ஊந்து போயிடுச்சு. ஆனா இவங்க வந்து இல்ல உங்க உறவினரா? ஆமா உறவினர் தான். விழுந்து போனா வச்சு இவங்களும் வரல அவங்கள. ஆனா வந்து அவங்களுக்கு ஏதோ வேலை இருந்தா போல வரல. இது எல்லாமே ஒரே கிணறா இல்ல ஒரே குட்டையா? அத்தனையிலயும் அது இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அந்த ஊர்ல ஜல்டமேல பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 கிணறு. அத்தனையிலயும் நீங்க குதிச்சிருக்கீங்களா? பெரும்பாக்கம், பொன்மாறு. இது இல்ல மேடம், இந்த சுத்தூடம் எல்லாம் பொன்மாறு, மாம்பாக்கம் அந்த சைட் எல்லாம் கூட போகல. அங்க இங்க இருக்கிற இடத்துக்கும் மாம்பாக்கம் பார்த்தா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும். அங்கேயும் தேடின்னு வருவாங்க. ஒன்னு தேடின்னு வருவாங்க. அதுவும் பயிர் சர்வீஸ், பள்ளிக்கரண காவல்துறை தான் எனக்கு தேடின்னு வரும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி நடத்துறீங்க சுந்தரராஜன்? என்னோட வாழ்க்கை இப்படிதான் போகுது. பணம் எப்படி கிடைக்குது? பணம் எப்படின்னா எனக்கு வந்து மாசம் ஒரு 500 ரூபாய் வருமானம் வருது. அதுக்கு மாசம் ஒரு 500 ரூபாய் வருமானம் வருது. கவர்மெண்ட்ல தராங்க எனக்கு. அதனால ரேஷன் கார்டுல ஒரு 50, 10, 20, 30 அப்படின்னு சம்பாதிச்சுப்பேன். மொத்தம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க மாசத்துக்கு? மாசத்துல ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் சம்பாதிப்பேன். உங்களுக்கு அது போதுமா இருக்கா? பத்தாது. அம்மா யாரோட இருக்காங்க? அம்மா வந்து ஒரு தேவநாடம் கூட இருக்கிறாங்க, ஒரு அண்ணன் கூட இருக்கிறாங்க. அம்மா வந்து அது வந்து 703 ரூபாய் நான் வட்டி வாங்குறேன் நான். இது சிஎம் ஒரு ரூபா போட்டுக்கிறாங்க. அந்த ஜெயலலிதா போட்டு ஆட்சி இல்லாத போது 2006 போட்டாங்க. அது வந்து நான் செத்துட்டா கூட எடுக்க முடியாது அந்த துட்டை. ஆனா வந்து 703 ரூபாய் வரைக்கும் சாவர வரைக்கும் வட்டி வாங்கி தந்துட்டா. செத்துட்டா அது வேற தலைமை காலத்துக்கு போயிட்டாங்க துட்டு, வேற ஆளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். சரி. இல்ல அம்மா வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினாங்க, என்ன கவனிக்கிறது இல்ல, எனக்கு எதுவும் குடுக்கறது இல்லன்ட்டு. குடுக்கறது இல்லன்னா என்ன பண்றது? குடுக்கறது இல்ல, கவனிக்கிறது இல்ல, என்ன பண்ண முடியும்? இது என்ன இதுல குடுக்கறது கொடுக்காது, கொடுக்க மாட்டேன் தான். வீட்டுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டேன் தான்.
உங்களுடைய தேவைகளை நீங்களே பாத்துக்கிறீங்க இல்லையா? எங்களோட தேவை நானே பார்த்துப்பேன், நானே என் துணி துவைச்சுப்பேன், நானே இது பண்ணிப்பேன். நான் யாரையும் சகாயம் வந்து எங்க வீட்டுல யாரையுமே நான் இன்சா பண்ண மாட்டேன். சரி, உங்க அம்மாவை இப்ப கூப்பிடுறேன், நீங்க பேசுறீங்களா? என்னத்துக்கு பேசுறா? வேணா விடுங்க மேடம், அதான் வேணா விடு மேடம், வேணா பேசுங்களேன். வேணா வேணா மேடம், வேணா வேணா மேடம். எத்தனை நாளா பேசாம இருக்கீங்க அம்மாவோட? பேசுவேன், பேசுவேன், கொள்ளுவேன். வேணா அதெல்லாம் வந்து ஒன்னா டிவில பேர் அதெல்லாம் வேணா விடுங்க, வேணா மேடம். அவங்க உங்களோட பேசணும்னு விருப்பப்படுறாங்க சுந்தரராஜன். விருப்பப்படுறாங்க, பரட்டும், வேணா விடு மேடம், வேணா விடுங்க. சரி, அவங்க எதிர்க்க ஒரு வாட்டி பேசி பாருடா. வேணா 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 பேசுவாங்க என்கிட்ட, பேசலாம் பேசுவாங்க. நானா ஒன்று வீட்டுல ஒன்னா தகராறு நடக்க கேட்காக்க நான் திட்டுவேன், அதுதான் உண்மை உண்மை. வேற பேசலாம் பேசுவாங்க. சொல்ல துடிக்குது மனசு.